சிக்கன், மட்டன், மீன், நண்டு இப்படின்னு எந்த விதமான நான்வெஜ் எடுத்தாலும் அது கவிச்சி வாடை வராத மாதிரி எப்படி சமைக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சமைச்சதுக்கப்புறம் கவிச்சி வாடை வர்றதுக்கு 2 விதமான காரணம் இருக்குங்க. ஒன்று நம்ம சரியாக க்ளீன் பண்ணாமல் இருக்கிறது, இன்னொன்று பழைய கறியாக இருக்கிறது. பெரும்பாலும் நான்வெஜ் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். ஆனால் இந்த மாதிரி கவிச்சி வாடை வந்துருச்சுன்னா அது சாப்பிட்றதுக்கே அந்த அளவுக்கு பிடிக்காது. எப்போ நான்வெஜ் வாங்கினாலும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் சமைச்சதுக்கப்புறம் கவிச்சி வாடை வரவே வராது. சிக்கன், மட்டன், மீன், நண்டு, எறா வாட்டெவர் நம்ம எது வாங்கினாலுமே எப்போதும் ஒரு 3-4 முறை நல்லா வாஷ் பண்ணுவோம். அந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நம்ம இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு போட்டு வாஷ் பண்ணுவோம். இதுவும் நம்ம பொதுவாக எல்லாருமே பண்ணுறது தான். சில பேர் இது கூட போடாமல் வாஷ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்காதீங்க. எப்போதுமே மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செய்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய ரத்தம், இதில் இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் நல்லா க்ளீனாக போயிடும். ஃபஸ்ட்டு ஒரு 3 முறை நார்மல் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கைகளால் பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி இதை நம்ம வாஷ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டே மஞ்சத்தூள் உப்பு போட்டு கிளறி விட்டு கழுவாமல் 3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால கிருமிகள் இல்லாமலும் இருக்கும். அதே மாதிரி ரத்தமெல்லாம் போயிட்டு கறி நல்லா ஃப்ரெஷ்ஷாக பளிச்சுன்னு இருக்கும். இது எல்லாருமே செய்கிறது தானே, இதுலனா நீங்கள் புதுசாக சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. இந்த மாதிரி நம்ம கழுவுனதுக்கு அப்புறமா இது கூட நம்ம வினிகர் போட்டு வாஷ் பண்ண போகிறோம். வினிகர் போட்டு வாஷ் பண்ணும்போது நம்ம சமைச்சதுக்கப்புறம் அந்த கவிச்சி வாடை வரவே வராது. ஃப்ரெஷ்ஷான மீட் நீங்கள் வாங்கி எப்படி சமைக்கிறீங்களோ அதே மாதிரியே கவிச்சி வாடை இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இந்த தண்ணியை வடித்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டு வாஷ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட வினிகர் இல்லாத போது இதுக்கு பதிலாக நீங்கள் எலுமிச்சை பழச்சாறு பயன்படுத்தலாம். அதே மாதிரியே அரிசி மாவு கூட பயன்படுத்தலாம். இந்த மாதிரி வாஷ் பண்ணி செய்யும் போது கொஞ்சம் கூட உங்களுக்கு சாப்பாட்டில் கவிச்சி வாடை அடிக்கவே அடிக்காது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சில நேரங்களில் நாளைக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் அல்லது நாளைக்கு யாராவது வரப்போகிறாங்கன்னா முன்கூட்டியவே, அதாவது இன்றைக்கே நம்ம வாங்கி வச்சுருப்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மீட்டில் நம்ம செய்யும் போது லைட்டாக கவிச்சி வாடை அடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம என்ன தான் சூப்பராக சமைச்சாலுமே நம்ம நார்மலாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சமைக்கிறத விட ஃப்ரீஸ் பண்ணதை சமைக்கும் பொழுது அதில் கவிச்சி வாடை கண்டிப்பாக வரதான் செய்யும். ஆனால் அந்த மாதிரி இருக்கிறத கூட இந்த மாதிரி நீங்கள் வினிகர் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு கவிச்சி வாடை வரவே வராது. அதே மாதிரி ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரணும் அப்படின்னா கூட நீங்கள் ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும். பெரும்பாலும் அங்கே ஃப்ரீஸ் பண்ணது தான் கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கும்போது இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஹோட்டலில் நான்வெஜ் சாப்பிட்டா கவிச்சி வாடை வரல, ஆனால் வீட்டில் செய்யும் போது ஒரு விதமான கவிச்சி வாடை வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொஞ்சம் பழைய கறியாக இருந்தால் கூட இந்த மாதிரி வினிகர் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செய்கிறாங்க. அதனால் கவிச்சி வாடை அதிகமாக வராது. ஆனால் நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சமைச்சு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஆரோக்கியமும் கூட. அசைவம் வாங்கும் போது கொஞ்சம் கூட கவிச்சி வாடை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.